வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 28 இன்னைக்கு டவு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதாவது ஒரு வட்டத்தினுடைய அந்த விட்டத்தின் அளவை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக பை அப்படின்ற ஒரு வேல்யூ மாறிலி வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வட்டத்துக்கு தான் வருது. ஸோ அதனுடைய முழுமையான வேல்யூ அப்படின்னா நம்ம 2 பை அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் எழுதும்போது 6.28 வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 3வது மாதம் 14ஆம் தேதி இந்த பை டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரை வட்டத்தினுடைய அளவாக தான் இருக்குது. ஸோ 2 பைன்னு வந்தால் தான் இது கரெக்டான ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொல்ல அதை சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இதை முன்மொழிஞ்சு அதை நம்ம வந்து டவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாருப்பா. இதையும் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் ஆனால் இன்னைக்கு இந்த 6ஆம் மாதம் 28ஆம் தேதி அதாவது 2 பை அப்படின்ற கான்செப்டை லைக் பண்ணக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி இதெல்லாம் எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிறேன், ஆனால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு கணிதத்தினுடைய ஒரு மாறிலி ஒரு சின்ன ஒரு குறியீடு தானே அப்படின்னு நினச்சா அதனுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் லைஃப்பில் பயங்கரமாக இருக்குதுங்க. அதை படித்து பார்த்தப்ப பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இந்த டேவை பற்றி சொல்லலான்னு வந்தேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேட்டலைட்லேருந்து நம்ம அதை வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆண்டனாஸ் வந்து கரெக்டாக டேரெக்டாக நம்மளுடைய ஆண்டனாக்கு டேரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கிளியரான ஒரு கம்யூனிகேஷன்றது வச்சுக்க முடியும். அப்போ அந்த ஆண்டனாவுடைய பகுதியானது நம்ம பகுதிக்கு திரும்ப வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய வேல்யூவை யூஸ் பண்ணுறாங்களாம் அந்த கால்குலேஷன் மெத்தடில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டோடு நம்மளால் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஸோ அதுக்கு இந்த பை யூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ்லாம் இருக்குதுல்ல அதனுடைய வேல்வை வந்து திறந்து மூடுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அதோட வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுலாம் நடக்குது. ஸோ அந்த வேல்வை வந்து திறந்து மூடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பினுடைய ராட்சதமான ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் கொண்டு வருவாங்களே அதனுடைய வட்டம் எவ்வளோ அதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காகித இண்டஸ்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு ப்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய உருளையில் ஒரு ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க பேப்பர்ஸு. அதில் தான் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்ன்றது அச்சாகி வரும். ஸோ அதனுடைய விட்டம் எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது எவ்வளோ நம்மளால் அச்சடிக்க முடியும் இந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு கூட இந்த பையனுடைய வேல்யூ தான் யூஸ் ஆகுதாங்க. இப்படி ஒரு மேக்ஸில் பையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் இது கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு கணிதவியலாளர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா ஜூன் 28 டவு டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் போஸ்டன் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1956 நடந்த ஒரு புரட்சி. ஸ்டாலின் மெட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அது எதிராக வந்து மக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து போராட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். ஏன்னா அவங்களுக்கு சரியான வந்து ஃபுட்டுக்கு தரதில்லை, சரியான சம்பளம் தரதில்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து சரியான வசதிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு தொழிலாளர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இதை பொறுக்காத மக்கள் தான் பொங்கி இதை வந்து எப்படியாவது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 40 டேங்குங்க அப்புறம் ஒரு 10,000 போலீஸை இறக்கிட்டாங்க. எப்படி அவங்க அடக்கி ஒடுக்கணும்னு நினச்சி அந்த விஷயத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாலுமே கூட இந்த எழுச்சி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அப்படினால தான் அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணி 2006 பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த போஸ்டன் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இறந்துருந்தாங்க. பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து காயமடைஞ்சாங்க. அவங்களெல்லாம் நினைவு கூணுறதுக்காக தான் டே உருவாகிறாங்கப்பா. நெக்ஸ்ட் டே ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாமில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 2001 அவங்க நாட்டினுடைய பிரதமரால் உருவாக்கப்பட்ட ஒரு டே தான். இது என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அண்டு இதுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய அப்பா அம்மா ஜென்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளின்றது ஏற்படுது. ஜென்ரேஷன் கேப்னாலே அதுதானே. ஸோ இந்த இடைவெளியை வந்து குறைக்கணும் அப்படின்றத தாண்டி அது உள்ளே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சொன்னாலே போதும். இப்போ மீன் பிடிக்கிறது, நெல் நடுறது, இந்த எருமை சவாரி பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாமினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மக்கள் வந்து பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு டேவை வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து போட்டி நடத்துறது, கண்காட்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸோட பசங்களாம் ஒன்றா சேரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் முன் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு டேவாக மாறட்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்குது. அப்படி உருவாக்குறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 28. நெக்ஸ்ட் எல்ஜிபிடி ப்ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த எல்ஜிபிடி அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் வந்துடும், ஏதாவது ஒரு பாதிப்புன்றது இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து அனுசரிப்பாங்க. இது ஏகப்பட்ட நாட்கள் வருது. இன்னைக்கு எதனால் இந்த டே வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1969 ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதி இருந்திருக்கு. அந்த விடுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓரினச்சேர்க்கையெல்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா ஏன் இவங்களை தனிமைப்படுத்தின மாதிரி ஒரு விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இவங்களை வந்து ஒரு மனநல கோளாறாக பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இவங்க இந்த மாதிரி இருக்கிறதே வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருந்தாங்க. ஏன்னா அப்போல்லாம் இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா மக்கள் பார்த்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்க போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இருக்கக்கூடிய பிளேஸ்க்குலாம் அடிக்கடி வந்துட்டு மாமூல் வசதி வாங்கிட்டு போகிறது அப்படின்னு இருக்க ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு 1:30 மணிக்கு நைட் என்ன பண்ணிடுற
ஒரு போலீஸ்கார் உள்ளே வந்துக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய பெண்ணுக்கும் இந்த போலீஸ்காருக்கும் அப்படியே பேச்சுவார்த்தைன்றது முட்டி போக ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய கை கலப்பாகவும் மாறிடுது. ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் எல்ஜிபிடி சார்ந்தவங்க எல்லாம் அந்த பகுதியில் ஒன்றா கூட அது வந்து ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுச்சுங்க. ஸோ அவங்களுக்கான உரிமைகள் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததில்ல. ஸோ அதெல்லாம் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே வந்து உருவாகினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 பிளிங்கன் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து அது அப்படியே டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒபாமா வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ப்ரைட் மாதமாக வந்து நம்ம அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி எல்ஜிபிடி கிடச்ச அந்த ஆதரவுகள்லாம் வந்து கொண்டாடுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்ஜிபிடி ப்ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு பேரணிகளோட கொண்டாடுறாங்க ஜூன் 28. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பாடி பியர்சிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து இந்த இப்போ தான் புதுசாக ட்ரெண்டாக இருக்குது, தொப்புலெல்லாம் வந்து வாழையல் போட்டுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு கான்செப்டை கொண்டாடணுன்றதுக்காக தான் 1970 தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக டெவலப் ஆகிருது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இது போச்சு. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டெவலப்மெண்ட்டு வேறு லெவலில் போயினுக்குது. ஏன்னா வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் படிக்கிறாங்க. எலியன் டேவிட்சன் அப்படின்ற ஒரு பர்சனு பிரேசிலை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 11,003 ஹோல்ஸ் அவங்களுடைய பாடியில் போட்டுருக்காங்களாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதை கொண்டாடுனுங்கிறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சார ரீதியாக மூக்கு குத்துறது, மொட்டடிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருந்தோம், காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட்லேயே வந்து அவங்க இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இது நிறைய இருக்குங்க. சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாயில் வந்து ஒரு பெரிய வளையல் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் அவங்களுடைய வழிபாட்டு முறைக்கும் ஏற்ற மாதிரி அந்த பாலினத்தினுடைய வெளிப்பாடை காட்டணுன்றதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்த ஆரம்பிச்சது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகி உடம்பு ஃபுல்லாக அதை வந்து ஒரு ஸ்டைலுக்காகவும் அழகுக்காகவும் அண்ட் அவங்க யாருன்றதை வெளிப்பாடாக சொல்லணுன்றதுக்காகவும் உருவாயிடுச்சுப்பா. இப்படி ஒரு பர்சன் தான் யார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு குறியீடாக மாறி போன இந்த பாடி பியர்சிங் அப்படின்ற விஷயத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாடி பியர்சிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஜூன் 28. நெக்ஸ்ட் டே மட்டாக்கி டே அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்தில் ஒரு டேங்க. இது வந்து மாவோரி இன மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நியூ இயர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது 1940 அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2000 மறுபடியும் ரெவல்யூஷன் ஆச்சுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடவுளுடைய வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இறந்து போனவங்களாம் வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு மாந்திரிக தன்மையுடைய ஒரு நாளாக தான் இதை பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு பழங்குடி மக்கள் மாவோரின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நியூ இயர் ஆகுது. அவங்களுடைய நாட்காட்டியின் படி பார்த்தீங்கன்னா இனி தான் வருது. இது நம்ம ஷார்ட்டாக நமக்கு சொல்லணும் புரியாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அந்த சங்கராந்தி நான் சொன்னாலே அந்த காலநிலை சேஞ்சை வந்து கொண்டாடுவாங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்னு. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா மட்டார்கி அப்படின்னு சொல்லிட்டு மாவோரி மக்கள் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க நியூசிலாந்தில் ஜூன் 28. சாபம் கவலை என்ற வார்த்தையை கூட அறியாத குழந்தை புன்னகையை கவலையே வாழ்க்கை என வாழ்பவன் பார்ப்பது வரம் பொறாமையின்றி அந்த புன்னகையை ரசிப்பது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திராதிரி உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டே. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.